Hi guys, இன்னைக்கு நான் பார்க்க போறது chapter 4 B. So once again இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ல என்னாச்சு, நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது இங்க இருக்கிற பொண்ணுங்களை எல்லாரையுமே நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த சாப்டர்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம அலெக்சாண்டர் கிறிஸ்டோபரிச் ஊர் மக்கள் எல்லாரையுமே ஒண்ணு கூட்டுறாரு. அதாவது அந்த கிராமத்து மக்கள் கிட்ட எல்லாம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 30 வயசுக்குள்ள இருக்கிற பெண்மணிகள் எல்லாருமே இந்த சட்டத்துக்கு கீழே வருவாங்க, அவங்க எல்லாருக்குமே தனியா ஒரு இடம் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே, தெளிவா சொல்லுங்க. அதாவது இருட்டினதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரையுமே நாங்க கண்காணிப்போம், யாருமே மறுநாள் காலையில சேவல் கூவுற வரைக்கும் வெளியிலேயே வரக்கூடாது, இதுதான் புது சட்டம் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நியாயமே கிடையாது, நாங்க இங்க இருந்து சொந்த ஊருக்கு கிளம்பணும்னா ராத்திரி கிளம்பினாதான் முடியும், அப்படி இருக்கும்போது ராத்திரியே நீங்க வெளியில போக கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்படின்னு எல்லாருமே வந்து அங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் கேளுங்க, இது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தான், அந்த ரைடரை பிடிக்கிற வரைக்கும் நீங்க இதுபடி ஒத்துழைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து வாய மூடு, நீ எல்லாம் ஒரு போலீஸே கிடையாது, நீ எதுக்காக இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அலெக்சாண்டர் சொல்றாரு, நிக்கோலாய் வாசிலேவிச், உங்களுக்கு சுத்தமா மக்கள் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றோம்னே தெரியாது, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அலெக்சாண்டர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா செம்ம காண்டாகிறாரு. அவர் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு, எல்லாரும் அமைதியா இருங்க, யாருமே அவங்களோட பொண்ணுங்களை ராத்திரி நேரத்துல வெளியில அனுப்பவே கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு கத்தும் போது எல்லாருமே வாய மூடிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அலெக்சாண்டருக்கு தான் எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி நம்ம ஹீரோ வந்து டிடெக்டிவ் பெட்ரோவிச் ஒரு ஃபைல் கொடுத்திருப்பாரு இல்லையா, அதையே பாத்துட்டு இருக்காரு. அப்படி வந்து அவர் பாத்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல யாக்கிம் அந்த இடத்துக்கு வராரு. நீங்க இன்னும் தூங்கலையா, எப்ப பார்த்தாலும் ராத்திரி நேரம் ஆனாலே பேப்பர் எடுத்து நீங்க அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தூக்கம் வேணும், இல்ல நான் அப்புறமா தூங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. யாக்கிம் எவ்வளவு சொல்லியுமே நம்ம ஹீரோ கேட்காதனால அவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்த விட்டு போலான்னு பாக்கும்போது, யாக்கிம் ஒரு நிமிஷம் இரு, உனக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே தெரியும்ல, ஆமா உங்களோட அப்பா அம்மாவுக்கு நான் தான் சர்வ் பண்ணிருக்கேன், அப்பனா நான் கேட்கிற ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லு, அதாவது என்னோட சின்ன வயசுல ஏதாவது வியர்டா ஏதாவது நடந்ததா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவுமே இல்லையே, அப்பப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும், அதுக்கப்புறம் பெருசா எதுவும் இல்ல. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி அப்ப நான் இப்ப இங்க இருந்து கிளம்பட்டா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி யாக்கிம் அங்க இருந்து போலான்னு பாக்கும்போது, ஒரு நிமிஷம் இரு, நீ என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. நான் என் கனவுல கூட அந்த மாதிரி பண்ணதில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. யாக்கிம் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா தான் அவரோட மனசுல ஏதோ உறுத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது என்னன்னா, 1809 காலகட்டத்துல சரோச்சின்ஸ்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அம்மா வந்து ஒரு பெண்மணிக்கு பிரசவம் பாக்குறாங்க. ஆக்சுவலி அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அம்மா தான். அவங்க வலியால துடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு வழியா அந்த குழந்தை வந்து பிறக்குது. ஆனா அவங்க அந்த குழந்தைய பார்த்த உடனே சந்தோஷம் கூட படல, ஏன்னா அந்த குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறமா அதுகிட்ட எந்த அசைவுமே இல்ல. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவன் மூச்சு விட மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் இதை நினைச்சு ரொம்பவே வேதனைப்படுறாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா, நேரா சர்ச்சில் போய் ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு அவரோட மன கசப்புகளை எல்லாத்தையுமே அவர் வெளியில சொல்றாரு. அதாவது அட்லீஸ்ட் ஒரே ஒரு குழந்தையாச்சும் உயிரோடு எனக்காக விட்டு வைங்க அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்கிறாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியில வரும்போது ஒரு மர்மமான நபர் நம்ம ஹீரோவோட அப்பா வந்து கூப்பிடுறாரு. அவரை பாக்குறக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு உன்னோட வலி என்னன்னு புரியுது, உனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும்னு நீ வேண்ட இல்லையா, அது நடக்குமா, இங்க எல்லாமே நடக்கும், ஆனா அதுக்கு நீ எவ்வளவு முயற்சி பண்றதுங்கிறதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா இன்னொரு குழந்தைய என்னால இழக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இப்படி எல்லா விஷயமும் வந்து நம்ம யாக்கிமுக்கு வந்து நல்லாவே தெரியும், ஆனா அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம அதை மறைக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஊர்ல வந்து ஒரு பெண்மணி ரொம்ப பயங்கரமா அலற சத்தம் அங்க கேக்குது. என்னன்னு பார்த்தா, ஒரு வீட்டுல அந்த ரைடர் ஒரு சிம்பிளை வந்து விட்டுட்டு போயிருக்கான். ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, அவன் ஒரு வீட்டுல மட்டும் அதை விட்டுட்டு போகல, கிட்டத்தட்ட 7 வீட்டுல அதை வந்து விட்டுட்டு போயிருக்கான். சோ இதை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம பசங்க எல்லாருமே அங்க வராங்க. நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு, யாருக்குமே தெரியலையா இது வந்து யாரு பண்ணிட்டு போனதுன்னு. அதுக்கு நம்ம அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு காலையில மட்டும் மொத்தம் 7 இடங்கள்ல இதை நான் கண்டுபிடிச்சேன். இப்ப அந்த பெயிண்ட வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க ஜென்டல்மேன், இது வந்து பெயிண்ட் கிடையாது, இது வந்து ரத்தம். அது மட்டும் இல்லாம அது வரைஞ்ச இடத்துல சில முடிகளையும் அவர் வந்து பாக்குறாரு. ஆக்சுவலி அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதை பார்க்க நாயோட முடி மாதிரியே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்த நாயோட முடியை வந்து நம்ம டாக்டர் எடுத்து வச்சுக்கிறாரு. அப்பதான் அந்த ஆபீசர் வந்து இதை கேட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, இது வந்து பழங்காலத்த ஒரு முறை, அதாவது என்னோட பாட்டிமா வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து யாருக்காவது கடிதம் எழுதணும்னா அவங்க நாயோட ரத்தத்தை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்த 7 இடங்கள்ல வந்து இந்த மார்க் வந்து தெரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த 7 இடங்கள்லயும் ரொம்பவும் இளம் பெண்கள் தான் இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அப்ப இந்த பொண்ணுங்க எல்லாம் தான் அந்த ரைடரோட விக்டிம்ஸா, அதாவது பாதிக்கப்பட போறது. ஆனா எதுக்காக அவன் அந்த மார்க்ஸ் வந்து இப்பவே விட்டுட்டு போகணும்? அதுக்கு நம்ம அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அவன் விட்டுட்டு போயிருக்க மாட்டான், இந்த கிராமத்துல யாராவது அவனுக்கு உதவி பண்ணிருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கும் இதை கேட்ட உடனே எங்கேயோ இடிக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேரு
வந்து உல்யானா. அந்த பொண்ணு கிட்ட வந்து ஒரு வயசான பாட்டிமா, என்னோட நாயை வந்து நீ எங்கேயாவது பாத்தியா, அதை வந்து ராத்திரியில இருந்தே காணோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு அவ சொல்றா. சரி நீ விஷயத்த கேள்விப்பட்டியா, மொத்தம் 7 இடத்துல அந்த ரைடர் மார்க்ஸ வந்து விட்டுட்டு போயிருக்கான், நீ எதுக்கோ ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து நக்கல சிரிக்கிறா. நீங்க இன்னுமா இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்புறீங்க, அப்படியெல்லாம் அவன் நிஜத்திலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறா. அதுக்கு அந்த அம்மாவை என்ன சொல்றாங்கன்னா, நீ சிரி, எவ்வளவு சிரிக்க முடியுமா சரி, அவன் ஒரு நாள் உன்னோட சோலை தேடி வருவான், அப்ப உன்னோட சிரிப்பெல்லாம் எங்க போகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு நக்கல சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போறா. இப்ப இந்த பொண்ணு போறத யாரோ ஒரு மர்மமான நபர் அவளையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவனை பாக்குறதுக்கே இந்த ஊரை சேர்ந்தவன் மாதிரியே தெரியல. இப்ப இது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம லிசாவோட மேன்ஷனை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ரைடர் இந்த மேன்ஷன்லயும் அவன் சிம்பிளை வந்து விட்டுட்டு போயிருக்கான். அலெக்சாண்டர் இப்பதான் சொல்றாரு, நான் நினைச்சேன் ஏன் அந்த ரைடர் வந்து வில்லேஜ் மக்களையே குறி வச்சிட்டு இருக்கான்னு. அவன் அவங்களோட இல்லாம இந்த மாதிரி நோபல் எஸ்டேட்ஸையும் அவன் வந்து குறி வைக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேன்ஷன்ல இருக்கிற வேலைக்காரியை தான் அவன் வந்து விக்டிமா எடுத்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, அந்த ரைடர் 7 இல்ல மொத்தம் 8 பொண்ணுங்களை மார்க் பண்ணிருக்கான். இப்படி சொல்லும் போதுதான் அவருக்கு அந்த விஷுவல்ல வந்து எல்லாத்தையுமே அவர் வந்து நினைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலி அந்த இடத்துல லிசா மாட்டிட்டு இருந்திருப்பா. அதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப 8வது லிசாவா இருக்குமோ. நாளைக்கு தான் அந்த ஃபெஸ்ட் டே, அதாவது நாளைக்குனா இன்னைக்கு ராத்திரியே அவனோட வேலையை வந்து ஆரம்பிச்சிருவான். நாம வந்து இந்த பொண்ணுங்க எல்லாரையுமே ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம அலெக்சாண்டர் கேக்குறாரு, அப்படி மறைச்சு வைக்கணும் நீங்க எங்க போய் மறைச்சு வைப்பீங்க, நம்ம கிட்ட இருக்கிற செல்லே 2 பேத்துக்கு மேல தாங்காது, இதுல வந்து இந்த 8 பேரையும் எங்க போய் நீங்க அடைச்சு வைக்க போறீங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல அவங்க வந்து வில்லேஜ்ல இருக்கிறது அவங்களுக்கு ஆபத்து. அப்பதான் நம்ம ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இங்க டிகான்காக்கு பக்கத்துல ஒரு அபண்டன்டான ஒரு ஃபார்ம் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பக்காவான இடம், இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. அலெக்சாண்டர் இதை கேட்டுட்டு, நீங்க சொல்ற ஐடியா நல்லாதான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கு ராத்திரி இருட்டுறதுக்குள்ள எல்லா பொண்ணுங்களையும் நம்ம அழைச்சிட்டு அந்த ஃபார்ம்ல போய் அவங்க நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, இந்த விஷயம் வந்து நமக்குள்ளேயே இருக்கட்டும், நம்மளை தாண்டி வெளியில யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பின உடனே ஆபீசர் வந்து கேக்குறாரு, அலெக்சாண்டர் கிறிஸ்டோபரிச், நம்ம இப்பவே அந்த பொண்ணுங்களை எல்லாரையுமே நம்ம கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்கும்போது, இருங்க ஆபீசர், அவசரப்பட வேண்டாம், இன்னும் அதுக்கு நேரம் இருக்கு, நாம அதுக்காக இன்னும் யோசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அப்படியே இங்க நம்ம ஹீரோவையும் லிசாவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா, நாம எப்படியாவது உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட உங்களோட சேஃப்டியை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த இடத்துக்கு லிசான்னு கூப்பிட்டுட்டு அவரோட ஹஸ்பண்ட் வராங்க. நம்ம லிசா அவங்களை பார்த்த உடனே ரொம்ப பயந்து போறாங்க. என்னன்னு பார்த்தா அவரோட கைகள் ஒரே ரத்த கரையா இருக்கு. பயப்படாத, இது வெறும் மானோட ரத்தம் தான். மிஸ்டர் கூகுள், உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், இன்னைக்கு எங்க கூட நீங்க சாப்பிட இருப்பீங்களா என்ன. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கும் போது, இங்க பாருங்க, எனக்கு வந்து முடியாதுன்னு சொல்ற வார்த்தை பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. இப்ப அதுக்கப்புறமா இவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது லிசா இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம். ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க, ஏன்னா அந்த ரைடர் இன்னுமே பிடிபடல, அது மட்டும் இல்லாம கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையுமே நாங்க டிகான்காக்கு வெளியில இருக்கிற ஒரு அபண்டன்ட் ஃபார்ம்ல வந்து மறைச்சு வைக்க போறோம், கூடவே போலீஸோட படையும் இருக்கும். இன்னைக்கு ராத்திரி மட்டும் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களோட வைஃபும் அதுல ஜாயின் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எதுக்காக, எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக தான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு இன்னமும் சரியா படல அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க பாருங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க பாருங்க நிக்கோலாய் வாஸ்லேவிச், இது என்னோட வீடு, இங்க நான் சொல்றது மட்டும் தான் நடக்கும். அப்படி நீங்க சொல்றது நடக்கணும்னா அது உங்களோட வீட்டோட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வைஃப் இருந்தாங்கன்னா நீங்க இப்படிதான் அனுப்பி விடுவீங்களா, அதுவும் உங்க சொந்த வீடு இருக்கும் போதே. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து லைட்டா முகம் சொல்லிக்கிறாரு. அடடே, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலையே. இப்படி வந்து அவர் பேசுறத பார்த்தா அந்த ஆளு நம்ம ஹீரோவை பார்த்து நக்கல் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கு நீங்க லஞ்ச் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம வாக்குலாவோட பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேரு வாசலிங்கா. அந்த நாயை தொலைச்ச அந்த அம்மா அந்த பொண்ணு கிட்டயும் என்னோட நாயை பாத்தியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜாலியா பொம்மை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறா. அப்படி வந்து இவன் அங்கிருந்து போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு வீட்டோட கதவு பயங்கரமா கதவு அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. சோ இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ சரியா படல. அதனால அவ என்ன பண்றான்னா, மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போறா. அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இந்த சூனியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பொருட்களா மேல தொங்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிருகத்தோட மண்டை ஓடுமே இருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அந்த வீட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது உள்ள வந்து ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சாப்பாட்டு பொருளை வானத்துல பறக்க விடுறாங்க. இவளுக்கு இதை பார்த்த உடனே ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே அந்த காணாம போச்சு இல்லையா அந்த நாய், அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது. அது மட்டும் இல்லாம அந்த பெண்மணி அந்த பொண்ணை வந்து திரும்பி பாக்குற மாதிரி வரும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, அவ திடீர்னு வெளியில நிக்கிறா. ஆக்சுவலி இது வந்து யாருன்னு பார்த்தா அந்த உல்யானா தான். ஆமா, நீங்க என்ன பண்ற, நான் என்னோட அப்பாவோட ஓவர் கோட்டை எடுத்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி, நீ என் கூட வீட்டுக்குள்ள வரையா, நான் நிறைய டம்ப்ளிங்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், என் கூட சேர்ந்து சாப்பிடவா அப்படின்னு சொல்லி அவ மேல வந்து அவ கை வைக்கும் போது அவளோட விரல்கள் எல்லாம் ரொம்பவும் நீளமா முளைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போறா. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா இவ வந்து வீட்டுக்குள்ள போறத திரும்பவும் அந்த மர்ம நபர் வந்து அவளையே வாட்ச் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம குட்டி பொண்ணு நேரா வாக்குலோ பாக்குறதுக்காக போறா. அவரு வந்து தான் பொண்ணோட முகத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு. ஆமா, நீ எதனால இவ்வளவு சோகமா இருக்க, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அப்பா உங்களுக்கு உல்யானாவ தெரியுமா அப்படின்னு அவ கேக்குறா. ஆமா எனக்கு தெரியும், அவ வந்து ஒரு பைத்தியக்காரி, ஆனா அதுக்கப்புறமா நான் அவளை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்பல அப்படின்னு அவர் சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த பொண்ணு இன்னொன்னையும் கேக்குறா, என்னன்னா அந்த உல்யானா நீங்க நினைக்கிறீங்களா அவ ஒரு ஈவில் ஸ்பிரிட்னு? இத கேட்ட உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ற, என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறையா, சொல்லு, என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லு அப்படின்னு கேக்குறதோட இவ அப்படியே கட் பண்ணா நம்ம வாக்குலா உடனே நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, இந்த உல்யானா டிகான்காக்கு எங்க இருந்து வந்தா? அவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொல்டாவால இருந்து இங்க வந்தா. அவ வந்து ஒரு விடோ, அதாவது விதவை. நாங்களும் பாவம் பார்த்து அவளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வீட கொடுத்தோம். ஆனா அவ ரொம்பவே மோசமானவ. ஏன் ஃபாதர்னு கூட பார்க்காம அவங்க கிட்டே தப்பா நடந்துக்க பாப்பா. சரி, வாசலினா சொன்னது ஒரு வேலை பொய்யா இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்ல எங்க குடும்பத்துல நாங்க எப்பவுமே பொய் பேச மாட்டோம் அப்படின்னு வாக்குல சொல்றாரு. அவ வந்து பார்த்ததான் சொன்னா, இந்த மாதிரி டம்ப்ளிங்ஸ் வானத்துல பறக்கிறதும் அந்த நாய் ரத்த வெள்ளத்துல இருக்கிறதையும் அவ பாத்திருக்கா அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இதெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்டிப்பா அந்த ரைடருக்கு இந்த உல்யானா ஒரு சர்வெண்டா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சரி, நான் இப்ப வீட்டுக்கு போய் உடனடியா பாக்குறேன். நீ வந்து என்ன பண்றேன்னா அலெக்சாண்டரையும் நம்ம ஆபீசரையும் அவ வீட்டுக்கு வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருங்க. நான் அவ வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவளோட வீட்டுக்குள்ள வந்து அவர் போறாரு. அந்த வீட்டுக்குள்ள உல்யானா வந்து பார்த்தா எங்கேயோ கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி வந்து அவ ஜாலியா ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இப்ப பின்னாடியே அந்த மர்ம நபர் வந்து உள்ள வரான். அது மட்டும் இல்லாம கையில ஒரு ஆயுதத்தோட அங்க நிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வரும்போது அவ கத்துற சத்தம் வந்து வெளியில கேக்குது. இதை பார்த்த உடனே பயந்து போய் வேக வேகமா அவ வீட்டுக்குள்ள போறாரு. என்னன்னு பார்த்தா அந்த மர்மமான நபர் அவன் கொண்டு வந்த பொருளை வச்சு அவ இதயத்திலே குத்துறான். இதை வந்து நம்ம ஹீரோவும் உள்ள வந்து பாத்துறாரு. உடனே அவன் என்ன பண்றான்னா பக்கத்துல இருந்த ஒரு இரும்பை எடுத்து நம்ம ஹீரோட தலையிலேயே அடிக்கிறான். இப்படி அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா திரும்பவும் அவருக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அவரோட விஷுவல்ல ஒரு புத்தகம் தெரியுது. அது இந்த டார்க் மேஜிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் வந்து அவருக்காக காத்துட்டு இருக்குங்கிற விஷயம் அவருக்கு வந்து தெரிய வருது. அவன் வந்து அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு வந்து முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்த்தா உல்யானா அந்த இடத்துல இறந்து கிடக்குறா. அது மட்டும் இல்லாம அவரோட கையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. இப்ப இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, கீழே ரத்தத்தால அவன் ஏதோ ஒரு மந்திர வரிகளை வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம பசங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம அலெக்சாண்டர் கேக்குறாரு, நீ அந்த கில்லரை பார்க்கவே இல்லையா? எனக்கு அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் என்னால அவன் முகத்தை கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்பனா நீ அந்த கில்லரை எஸ்கேப் ஆக விட்டுருக்க, எனக்கு அந்த சமயத்துல என்ன பண்றதுனே தெரியலன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த மந்திர வரிகளை வந்து அவர் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறாரு. அதை எழுதி நேரா நம்ம டாக்டர்கிட்ட காட்டி, உங்களுக்கு வந்து இது என்ன லாங்குவேஜ்னு தெரியுதா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அதை படிச்சு பார்த்து நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இது பாக்குறதுக்கு லாட்டின் மாதிரி தெரியுது, ஆனா என்னால ஒரு சிங்கிள் வேர்டை கூட என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அதுக்கப்புறமா இவங்க அந்த பாடியை வந்து அங்க இருந்து தூக்கலான்னு பார்க்கும்போது அவரோட கைய வந்து தரையில ஆணியை வச்சு அடிச்சுட்டு போயிருக்கான். அது என்ன ஒரு சாதாரண ஆணியான்னு பார்த்தா அது வந்து ஒரு சில்வர் ஆணி. ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு சில்வர் ஆணிங்கிறனால கண்டிப்பா சபிக்கப்பட்டவங்களையோ இல்லைன்னா சூனியக்காரிகளை அடக்கறதுக்காக இதை வந்து பயன்படுத்துவாங்க. அப்பனா இதை வச்சு நீ என்ன சொல்ல வர? பசிலினா சொன்னது கரெக்ட் தான். உல்யானா வந்து ஒரு சூனியக்காரி. அவ கண்டிப்பா அந்த ரைடருக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம அலெக்சாண்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னால இப்பவும் புரிஞ்சுக்க முடியல எதுக்காக நீ இந்த இடத்துக்கு தனியா வந்த. அவளால திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான் நான் இங்க வந்தேன். பயமா? நிக்கோலை வாஸ்லிவிச், உங்களால உண்மையிலே வந்து அந்த கில்லரை இமேஜின் கூட பண்ண முடியல என்ன? நம்ம ஹீரோக்கு வந்து இவர் கேட்கறது எல்லாமே சந்தேகமா இருக்கு. நீ அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, நான் இதுவும் குறிப்பிட்டு சொல்ல வரல, நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது நீ என்ன சொல்ல வரீனா, நான் தான் உல்யானாவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்ல வரையா? ஆனா நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? எந்த காரணமுமே இல்லாம எதுக்காக நான் அவளை கொலை பண்ணணும்? அதுக்கு நம்ம அலெக்சாண்டர், எனக்கு எப்படி தெரியும் உல்யானா அந்த ரைடருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நீ நினைச்சிருக்கலாம், அதனால அவளை கொலை பண்ற மூலமா அந்த ரைடர் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சிருக்கலாம். இங்க பாரு, இது எல்லாமே வெறும் தியரிட்டிக்கலா தான் நான் சொல்ல வரேன், நான் ஒன்னு குறிப்பிட்டு உன்னை பாயிண்ட் அவுட் பண்ணல அப்படின்னு அவன் சொல்றான். உன்னோட அனாவசியமான தியரிஸ்னால உண்மையான கில்லர் இந்த இடத்துல ரொம்ப சுதந்திரமா உலாவிட்டு இருக்கான். நான் அவனை என் 2 கண்களால பார்த்தேன், நீ வந்து அவனை பார்த்திருக்க, ஆனா உன்னால அவனோட முகத்தை ரீகால் பண்ண முடியல. இப்படி எல்லாம் அவர் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆணியை வந்து திரும்ப ஆபீசர் கையிலேயே கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த டெட் பாடியை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க இருந்து இவங்க எல்லாருமே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அலெக்சாண்டர் கிட்ட சொல்றாரு. இங்க பாரு அலெக்சாண்டர், இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் நம்ம வந்து இங்க இருக்கிற பொண்ணுங்களை பாதுகாக்கறதுல கோட்டை விட்டுறக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து அந்த பொண்ணுங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போகிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா திரும்பவும் ஆபீசர் வந்து, இங்க பாருங்க அலெக்சாண்டர் கிறிஸ்டோபரிச், நம்ம அந்த பொண்ணுங்களை இப்பவாச்சும் கூட்டிட்டு போலாமா? கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, எனக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நீங்க தானே சொன்னீங்க மிஸ்டர் காகல் சொல்ல எல்லா ஐடியாவுமே நல்லா இருக்குன்னு. ஐடியா எல்லாம் நல்லா இருக்குதான், ஆனா என்னோட சந்தேகமே அவன் மேலதான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டுட்டு ஆபீசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அதுக்கப்புறமா அந்த டெட் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் டாக்டரும் அந்த இடத்துல இருக்காங்க. அப்படி வந்து இவங்க செக் பண்ணி
பண்ணி பார்க்கும்போது அவன் வந்து ஒரு பொருளை வச்சு குத்தி கொலை பண்ணிருப்பான் இல்லையா, அந்த பொருள்ல சில மந்திர வரிகள் எல்லாம் எழுதி இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. இப்ப இவள வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுனால இவங்களுக்கு எந்த யூஸுமே இல்ல. அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நம்ம டாக்டர் என்ன பண்றாருன்னா அந்த சூனியக்காரிக்காக அவர் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த மந்திர வரிகளை ஒரு பேப்பர்ல வந்து எழுதி வச்சிருப்பாரு இல்லையா, அதை வந்து செவுத்துல ஒட்டுறாரு. அப்படியே அவர் ஒட்டிட்டு இருக்கும்போது வாக்குல அந்த இடத்துக்கு வந்து உல்யானாவோட போட்டோ வந்து வரைஞ்சு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். வாக்குல அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா உடனே அந்த இடத்துக்கு நம்ம ஒக்ஸானா வரா. அவ வந்து என்ன சொல்றான்னா, நான் உங்க ரெண்டு பேத்தையும் மன்னிச்சு விட்டுட்டேன். நீ சொன்னது உண்மைதான். அவளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நீ அவ கூட ரொம்ப நாள் ஒன்னா வாழ முடியாது. ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, அதனால நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நேரம் வாய மூடுறியா, உன்னால இதை வந்து வாசிக்க முடியுமா அப்படின்னு அந்த லெட்டரை வந்து காட்டுறாரு. அதை பார்த்துட்டு அவ என்ன சொல்றானா, எனக்கு எப்படி தெரியும், நான் சாதாரண மில்லரோட டாக்டர் தானே. இதை கேட்ட உடனே தான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் இரு, நான் உன்னை எடுத்துட்டு வரேன். அப்பனா உனக்கு இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதத்தை வந்து எடுத்து காட்டும் போது அக்ஸானாக்கு தூக்கி வாரி போடுது. அவ பயந்து போய் செவத்தோட கார்னர்ல போய் ஒட்டிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளோட வாய்ஸ் டோன் எல்லாம் வேற மாறுது. உனக்கு என்ன பைத்தியமா, அதை இங்க இருந்து எடுத்துட்டு போயிடு. அது ஒரு ஆஸ்பன், அது ரொம்ப ஒரு புனிதமான ஆயுதம். எங்களை மாதிரி ஈவில் ஸ்பிரிட்டை அழிக்கிறதுக்காக. எதுக்காக அதை வச்சு என்ன டார்ச்சர் பண்ற, நீ ஒரு மிருகமா அப்படின்னு அவ கேக்குறா. என்ன மன்னிச்சிரு, நான் இதை கொண்டு போய் வச்சிடறேன். அப்பனா இது வந்து உண்மைதான், இது வந்து ஒரு ரிச்சுவல் கில்லிங்க்கு யூஸ் பண்றது. கண்டிப்பா உல்யானா ஒரு விச்சுங்கிறதுல சந்தேகமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துல ஒக்ஸானாவை காணோம். இப்ப இந்த இடத்துல நம்ம அலெக்சாண்டர் ஆபீசர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க அலெக்சாண்டர், நான் வந்து நல்லா யோசிச்சு பார்த்தேன். கண்டிப்பா அந்த கில்லர் மறுபடியும் வருவான். அவனோட சடங்கை வந்து அவன் முடிக்கிறதுக்காக கண்டிப்பா திரும்ப வருவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. வருவானா, எங்க வருவான், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், எனக்கு உங்களோட உதவி வேணும். என்னன்னு பார்த்தா இப்போ இங்க நம்ம டாக்டர் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அவர் வந்து நல்ல போதையில தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துக்கு அந்த மர்மமான கில்லர் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்த உடனே என்ன பண்றான்னா, எதை பத்தியுமே யோசிக்காம அந்த பணத்தை அங்க இருந்து எடுத்துட்டு போக தான் பாக்குறான். அப்படி அவன் எடுத்துட்டு போகும்போது தான் நம்ம பசங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. கன் பாயிண்ட்ல நம்ம அலெக்சாண்டர் அந்த இடத்துல நிக்கிறாரு. உடனே அவன் என்ன பண்றான்னா அந்த பணத்தை அவங்க மேல தூக்கி எறிஞ்சிட்டு அவன் அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். நம்ம அலெக்சாண்டர் அவனை விடுற மாதிரி தெரியல. அவரோட கத்தியை எடுத்து அவங்க கூட சண்டை போட போறாரு. நம்ம பசங்க ரெண்டு பேர் தான் இங்க இருக்காங்கன்னு பார்த்தா கூடவே ஆபீசரும் வாக்குலாவும் அந்த இடத்துக்கு வராங்க. யாக்கியமும் அந்த இடத்துக்கு வந்து அவனை வந்து பிடிக்கலான்னு பார்க்கும்போது அவன் யாக்கியமா அடிச்சு போட்டுறான். அவனை பாக்குறதுக்கு சாதாரண ஆள் மாதிரி தெரியல. அவன் ரொம்ப பயங்கரமா இருக்கான். எல்லார்கிட்டே இருந்து ரொம்ப சுலபமா தப்பிச்சு போறான். இப்படி வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல எல்லாருமே அவனை வந்து சுத்தி வளைச்சாங்க. ஆபீசர் உடனே கத்தி எடுத்து அவனை கொலை பண்ணலான்னு போகும்போது அவன் அங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு அந்த இடத்தை விட்டு தப்பிக்க பாக்குறான். இப்படி வந்து அவன் அங்க இருந்து தப்பிக்க பார்க்கும்போது ஒரே அடியில வாக்குல அவனை வந்து மயக்கப்படுத்திடுறான். இவ்வளவு சண்டை நடந்திருக்கே, இந்த மனுஷன் கொஞ்சமாச்சும் எந்திரிக்கிறாரா பாரு. அலெக்சாண்டர் இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இங்க நம்ம சிங்கம் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஆனா அந்த ஒரு வோட்கா பாட்டில் அவரு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணலாம் பாருங்களேன். அது மட்டும் இல்லாம நிக்கோலாய் வாசிலேவிச், என்ன மன்னிச்சிருங்க, உங்க மேல தெரியாம நான் வந்து சந்தேகப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் என்னோட தப்ப வந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு யாக்கியம் என்ன சொல்றாருன்னா, இது ஒண்ணும் முதல் தடவை இல்லையே, நீ ஆரம்பத்துல இருந்தே அவர் மேல சந்தேகம் தானே படுற. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த மர்மமான நபரை வந்து இவங்க ரெண்டு பேருமே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அலெக்சாண்டர் கேக்குறாரு, நீ யாரு, எங்க இருந்து வந்த, எந்த ஊரு, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது அவன் வாயை திறக்கிற மாதிரியே தெரியல. பொறுமையை இழந்த உடனே அலெக்சாண்டர் அவனை வந்து அடிக்கலான்னு போகும்போது நடுவுல நம்ம ஹீரோ தடுத்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் வச்சு நான் என்ன புரிஞ்சிருக்கேன்னா, உல்யானா வந்து ஒரு சூனியக்காரி. அவளை வந்து நீ எதுக்கோ கொலை பண்ணிருக்க, அதாவது அது ஒரு ரிச்சுவலா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது சடங்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அலெக்சாண்டர் சொல்றாரு, சூனியக்காரிங்கிறீங்க, ரிச்சுவலுங்கிறீங்க, உங்களுக்கு புரியலையா, அவன் சாதாரண ஒரு மர்டரர் தான். நம்ம ஹீரோவும் இவனை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இவன் எழுதிட்டு போயிருப்பான் இல்லையா ஒரு மந்திர வரிகள், அதை வந்து எடுத்து நம்ம ஹீரோ வந்து காட்டுறாரு. சோ அதை வந்து அவன் படிச்சும் காட்டுறான். என்னால இதை படிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். அலெக்சாண்டர் செம்ம காண்டாகிறாரு. அவன் வந்ததுல இருந்தே நம்மள வந்து மட்டம் தட்டிட்டே தான் இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இது வந்து ஒரு டார்க் லாட்டின்னு சொல்லுவாங்க, அதுவும் மந்திரங்களை வந்து பயன்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க, இதை உங்களால புரிஞ்சுக்க முடியாது, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அவன் வந்து ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அதாவது என்னோட பேரு ஹோமப்ரோதஸ், ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸாசிஸ்ட், அதாவது பேய் ஓட்டுறவங்க. எக்ஸாசிஸ்டா நீயா? இங்க வந்து நீங்க குற்றவாளிகளை பிடிப்பீங்க. நான் சர்ச்சால அனுப்பப்பட்டவன், எல்லா ஈவில் ஸ்பிரிட்ஸையும் அழிக்கிறதா என்னோட வேலை. அப்படின்னா நீ எதுக்காக டிகான்காக்கு வந்த? நீங்க சொல்றீங்களே உல்யானா அவ வந்து ஒரு சூனியக்காரி, நான் ஆல்மோஸ்ட் 3 வருஷமா அவளை வந்து தேடிட்டு இருக்கேன். அவளை பிடிச்ச என்னோட சடங்கை வந்து நான் பண்ணலான்னு பார்க்கும்போது நடுவுல நீங்க வந்து அதை கெடுத்துட்டீங்க. அலெக்சாண்டருக்கு இப்ப என்ன சொல்றேன்னே தெரியல. அவன் வந்து அவனை பத்தி ரொம்ப மோசமா தான் பேசிட்டு இருக்கான். இப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்றான்னா, அவனோட கை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதாவது மரத்தால செய்யப்பட்டது. அது மூலமா ஈஸியா அந்த
கட்டை வந்து அவன் கழட்டிடுறான். நீ ஒரு எக்ஸாசிஸ்ட், ஈவில் ஸ்பிரிட்ஸ் எதிர்த்து போராடுறவன்னு நான் இதுக்காக நம்பணும். நம்பாரதோ உங்களோட இஷ்டம். இங்க பாரு, ஓவரா பேசுனீங்கன்னா நான் உள்ள தள்ள வேண்டியதா இருக்கும். நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஹோமோ புரூட்டஸ், இந்த லாங்குவேஜ்ல இருக்கிறத படி இது என்ன சொல்ல வருது, அதையாச்சும் சொல்லு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது உடனே அவன் என்ன பண்றான்னா அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம ஹீரோ வந்து லாக் பண்றான். அலெக்சாண்டர் தன்னோட ஸ்வாட் எடுத்துட்டு அவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது, நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் நான் இவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த ஜெயிலுக்குள்ள போ அப்படின்னு அவன் ஆர்டர் பண்றான். உள்ள போய் அவனை வந்து செல்ஃப் லாக்கும் பண்ண வைக்கிறான். இந்த சமயத்துல நம்ம ஹீரோ கையில இருக்கிற இந்த பேப்பரையும் அவன் வாங்கி வச்சுக்கிறான். நம்ம அலெக்சாண்டர் செம்ம காண்ட்ல இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நிக்கோலாய் வாசிலேவிச்சோட தலையில இருந்து ஒரு முடி கீழே விழுந்தாலும் உன்னை நான் வந்து ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், அந்த கீயை தூக்கி டேபிள்ல வீசு அப்படின்னு அவன் சொல்றான். சொன்ன மாதிரியே அலெக்சாண்டர் அதை பண்றாரு. அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கூட்டிட்டு அவன் அந்த இடத்த விட்டே கிளம்புறான். இங்க பாரு, நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன், உன்னை உயிரோட புதைச்சிருவேன் அப்படின்னு நம்ம அலெக்சாண்டர் செல்லுக்குள்ள இருந்து கத்துறாரு. நம்ம ஹீரோ வந்து வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா, நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நம்ம ஹீரோ கேக்குறாரு, உன்னை நீயே எப்படி விடுவிச்சுக்கிட்ட? இது வந்து மரத்தால செய்யப்பட்ட ஒரு கை, பாக்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு உன்னோட உதவி வேணும். அந்த ரிச்சுவலை நான் எப்படியாவது முடிச்சாகணும். உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும் உல்யானா வந்து ஒரு சூனியக்காரின்னு. உனக்கு வந்து இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க விரும்புறியா அப்படின்னு அவன் கேட்டதுக்கு ஆமான்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப இப்படி இவங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம டாக்டரை வந்து காட்டுறாரு. இப்பதான் அவருக்கு கொஞ்சம் போதையே தெரியுது. அவர் எந்திரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புவாருன்னு பார்த்தா திரும்பவும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த உல்யானாக்கு திரும்பவும் உயிர் வருது. அவ வந்து நம்ம டாக்டர் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹோமோ புரூட்டஸ் அந்த இடத்துக்கு வந்து அவளை அடிச்சு போடுறா. அடிக்கிறதோட விடாம திரும்பவும் அந்த ஆயுதத்தை வச்சு அவளை அந்த இடத்துல கொலை பண்றான். நம்ம டாக்டரை பத்தி சொல்லவா வேணும்? இத பார்த்த உடனே அவரு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஆபீசர் அலெக்சாண்டருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு இங்க வரும்போது அவர் ஜெயில இருக்கிறத அவர் பாக்குறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, கீஸை எடுத்து அவர் வந்து அந்த இடத்துல இருந்து விடுவிக்கிறாரு. அவர் வந்து அங்கிருந்து வெளியில வரும்போது என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் ஆட்களை அனுப்பி நம்ம கோகுலையும் அந்த கிரிமினல் ஹோமோ புரூட்டஸையும் தேட சொல்லு. அது கூடவே எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிடு. நம்ம உடனடியா அவங்க எல்லாரையுமே நம்ம பாதுகாத்தாகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் ஹோமோ புரூட்டஸ் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துல நம்ம வாக்குல நிக்கிறாரு. நிக்கோலாய் வாசிலேவிச், நல்ல வேற நீங்க உயிரோட இருக்கீங்க. பாக்குலா, தயவு செஞ்சு எங்களை விடுறதா? என்ன சொல்றீங்க? அலெக்சாண்டர் இந்த இடத்த சுத்தி வள வராரு. இந்த ஹோல் வில்லேஜே இப்ப அலர்ட்ல இருக்கு. எனக்கு வந்து இவன் தேவை அப்படின்னா நீங்க சொல்ல வரத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க பாரு வாக்குலா, நான் சொல்றத கேளு. அந்த சர்ச்ல எங்களுக்கு ஒரு ரிச்சுவலை நடத்தி முடிக்க வேண்டியது இருக்கு. என்ன நம்புறீல? என்ன தயவு செஞ்சு நம்பு. இந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது அவன் வந்து வழி விடுறாரு. நம்ம ஹீரோ போகும்போது என்ன சொல்றாருன்னா, இத பத்தி ஒரு வார்த்தை கூட அலெக்சாண்டர் கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆனா இது வந்து என்னன்னா, வாக்குலாக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. இப்ப அதே சமயம் அந்த மார்க் பண்ணப்பட்ட எல்லா பொண்ணுங்களும் அந்த ஃபார்முக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தயாராகிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஹோமோ புரூட்டஸும் அந்த சர்ச்சுக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பணத்தை ஒரு சவப்பெட்டியில படுக்க போட்டுட்டு ஹோமோ புரூட்டஸ் என்ன சொல்றாருன்னா, நாம ஏற்கனவே நேரத்தை மீறிட்டோம், இதை விட்டா இன்னும் டேஞ்சரா போயிடும். நான் கடைசியா விய வந்து சந்திக்கும் போது இது ரொம்பவே மோசமான நிலைமையில முடிஞ்சிருச்சு. அதனாலதான் எனக்கு ஒரு கையும் போச்சுன்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு புரியல. வி யாரு? நீ யார பத்தி சொல்ற? அது வந்து நரகத்துல இருக்கிற ஒரு டீமன். கிட்டத்தட்ட அவன் தான் எல்லா ஈவில் ஸ்பிரிட்ஸ்க்கு பவர்ஸ கொடுக்கறது. நான் கிட்டத்தட்ட வருஷ கணக்கா அவனை வந்து தேடிட்டு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உல்யானாவை நீ ஒரு இறையா பயன்படுத்த போறியா? ஆமா, உல்யானா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சூனியக்காரி. அவ வந்து கூப்பிட்டானா கண்டிப்பா அவன் இந்த இடத்துக்கு வருவான். இந்த இடத்துக்கு அவன் வந்த உடனே நான் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, ஒரு சாக் பீஸை எடுத்து அந்த இடத்தை சுத்தி ஒரு சர்க்கிளை வந்து வரையறான். ஆக்சுவலி இதே கான்செப்ட்ல வி தி ஃபார்பிடன் கிங்டம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதுலயும் இதே மாதிரியான ஸ்டோரி லைன் தான். அதுல விய பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டாவே தெரியும். அந்த படத்தையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு, மறக்காம பாருங்க. இப்படி வந்து அவன் சர்க்கிள் வரைஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேக்குறாரு, நீ இந்த தடவை மட்டும் ஏன் ரொம்ப உறுதியா இருக்க? ஏன்னா நீ ஆல்ரெடி அவனை வந்து ஃபேஸ் பண்ணும்போது உன்னோட ஒரு கை போச்சு, இப்ப உன்னோட தலை போறதுக்கும் நீ ஆசைப்படுறியா என்ன? நீ கொடுத்தியே ஒரு பேப்பர், அதுலதான் அந்த ஸ்பெல் இருக்கு. இத நீ வாசிச்சா மட்டும்தான் விய வந்து உன்னால ஸ்டாப் பண்ண முடியும். நீ சொல்ற மாதிரி அது ஒர்க் ஆகாம போச்சுன்னா வெளி வாழ்க்கையை நம்ம அடியோட புதைக்க வேண்டியதா போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அந்த டார்க் மேஜிக்கை எடுத்து அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். கடவுளோட ஆசீர்வாதத்தால நம்ம இதை வந்து முறியடிக்க முடியும், தயவு செஞ்சு இந்த சர்க்கிள்குள்ள வா அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவரும் என்ன பண்றாருன்னா அந்த சர்க்கிள்குள்ள போறாரு. அந்த மாதிரி அவர் வந்து தான் காலை எடுத்து அதுக்குள்ள வைக்கும் போது அவருக்கு வந்து திரும்பவும் பழைய விஷுவல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல அவங்க அம்மா பிரசவ வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. ஹோமபுத்தர் சொல்றான், தயவு செஞ்சு உள்ளவா. மறுபடியும் கால் எடுத்து வைக்கிறாரு. திரும்பவும் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த சமயத்துல அந்த விஷுவல்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, அந்த மர்மமான நபர் யாரையோ வந்து தொடர மாதிரி தெரியுது. இந்த சமயத்துல ஹோமபுத்தஸ்க்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. உடனே அவன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோவை பிடிச்சி உள்ள இழுக்கிறான். இவ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் எல்லா பொண்ணுங்களையும் டிகான்காக்கு வெளியில இருக்கிற அந்த அபண்டன்டான ஃபார்முக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 7 பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா இவங்க 7 பேரை பாதுகாக்கிறதுக்கு வெறும் 4 பேரு தான் காவலுக்கு வந்து போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நம்மள யாருக்குமே தெரியாது. இப்ப அதுக்கப்புறமா அந்த சர்ச்சை வந்து காட்டுறாங்க. 2 பேரும் ரொம்ப நேரமா அந்த வீக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் அது வந்த பாடு இல்ல. இப்படி இவங்க காத்துட்டு இருக்கும் போது ஹோமபுத்தஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான், சரி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு, உனக்கு வந்து இது அடிக்கடி நடக்குமா? அதாவது
உனக்கு அந்த விஷுவல்ஸ் வந்து அடிக்கடி வர்றதும் உனக்கு கெட்ட கனவுகள் வர்றதும் இதெல்லாம் அடிக்கடி நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது நீ எதுக்காக அதை கேட்கற? நான் ஏன் கேட்கறேன்னா நீ ஒரு ஈவில் ஸ்பிரிட் நான் நினைக்கிறேன். ஆனா யாருக்கு தெரியும், இன்னைக்கு ராத்திரி நமக்கு அதுவும் உதவி பண்ணாலும் பண்ணலாம். நான் அடிச்சு சொல்றேன், நீ தப்பா நினைக்கிற. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் போய் சொல்லலன்னு. நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்க இருக்கிறது? பொறுமையா இருக்கிற வரைக்கும் உன்னோட உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ரொம்ப நேரம் இருந்து இவங்களுக்கு நேரம் வீணானதுதான் மிச்சம். அதனால நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அலெக்சாண்டர் சொன்னது கரெக்ட் தான், உன்னை எல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பணம் வந்து திடீர்னு அதிர ஆரம்பிக்குது. நம்ம பசங்களுக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம ரெண்டு பேருமே இந்த இடத்துல உயிரோட இருப்போம். நீ யாரு சொல்லி இதை சொல்ற? ஹோமபுரத்தை சொல்லிதான். ஆக்சுவலி இப்ப அது வந்து சூனியக்காரி கிடையாது, அதோட உடம்புல இன்னொரு ஆவி வந்து புகுந்த மாதிரி காட்டுறாங்க. இப்ப இந்த பக்கம் அந்த பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா தான் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் அவங்க கொடுக்கல. இப்படி வந்து இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது இப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு குதிரையோட அலறல் சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஹார்ஸ்மேன் திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். இதை பார்த்த உடனே வெளியில இருக்கிற ரெண்டு பேர் உள்ள இருக்கிற ரெண்டு பேருக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. அதாவது அவன் வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சமயத்துல உல்யானா மெதுவா அந்த சவப்பெட்டியில இருந்து இறங்கி நடந்து வரும்போது உடனே நம்ம ஹோமபுரத்தஸ் என்ன பண்றாப்லனா அந்த புத்தகத்தை எடுத்து அந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே வாசிக்க ஆரம்பிக்கிறான். சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சீன் பை சீனா நடக்கும். இது பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இப்போ இந்த பக்கம் அந்த ரைடர் அவங்கள நோக்கி வரும்போது இவங்க வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி அவங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவன் அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒருத்தர் வந்து தான் கத்தியை வச்சு வெட்டி சாய்க்கிறான். அது மட்டும் இல்லாம இன்னொருத்தனையும் அட்டாக் பண்ணி கூரை வெளியே அவன் தூக்கி வீசுறான். எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் வாயை மூடுறதுக்குள்ள அவன் அந்த இடத்த விட்டு அவன் தரன்னு எடுத்துட்டு போறான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹோமபுரத்தஸ் அந்த மந்திர வரிகளை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வாசிச்சுட்டு இருக்கான். உல்யானா அவங்கள வந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவளால அந்த சர்க்கிளை தாண்டி உள்ள போகவே முடியல. சோ இப்ப புரியுதா, இது வந்து ஒரு தடுப்பு வளையம். இதை தாண்டி ஈவில் ஸ்பிரிட்ஸால உள்ள வரவே முடியாது. அதே சமயம் அந்த ரைடரும் அங்க இருந்து போயிட்டான் அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒருத்தர் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற கேப் வழியா அவன் பார்க்கலான்னு போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவன் தன்னோட ஸ்வாட அவனோட கண்ணிலேயே சொருவறான். அது மட்டும் இல்லாம அந்த டோரையும் ஓபன் பண்ணிட்டு அவன் உள்ள வரான். இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த உல்யானாவால உள்ளேயே வர முடியல. இதை நினைச்சு அவ என்ன பண்றான்னா அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஆவிகளையும் அவ வந்து இந்த சர்ச்சுக்கு கூப்பிடுறா. இதனால என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் மெதுவா அந்த சர்ச்சை நோக்கி வர பாக்குதுங்க. எல்லா ஆவிகள்னு சொன்னா கூடவே நம்ம அக்சானாவும் அவங்க கூட வரா. ஆனா அக்சானா வந்து புரிஞ்சுக்கிறா இங்க வந்து ஏதோ தப்பா நடக்குதுங்கிறது. நம்ம அலெக்சாண்டர் ஆபீசரும் அந்த கிராமத்தை சுத்தி வளம் வந்துட்டு இருக்கும் போது அந்த ஃபார்ம்ல இருந்து தப்பிச்சு வந்து ஒரே ஒருத்த மட்டும் அலெக்சாண்டர் கிறிஸ்டோபரிச் அந்த ஃபார்ம் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல விழுந்து இறந்து போறான். இத கேட்ட உடனே நம்ம பசங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா வேகமா குதிரை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் எல்லா ஆன்மாக்களும் மெதுவா அந்த சர்ச்சுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. இந்த இடத்துல உல்யானா என்ன சொல்றானா, எனக்கு தெரியும் நீ யாருன்னு, நீயும் என்ன மாதிரிதான். இல்ல கிடையவே கிடையாது. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற ஜன்னல்கள் எல்லாம் பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பயந்து போய் ஒரு மரக்கட்டையில காலை வச்சிருவாரு. ஆக்சுவலி அது வந்து உடைஞ்ச மரக்கட்டை. அப்படி வந்து அவர் காலை வைக்கும் போது அந்த கோட்ல இருந்து லைட்டா விரிசல் ஏற்பட்டுரும். இந்த மாதிரி ஆகும்போது திரும்பவும் அவருக்கு நிறைய விஷுவல்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. சோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபிளிக்கரிங் சீன். இந்த மாதிரி அவர் வந்து அதுல கால் வைக்கும் போது அதுல வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டுறதா இப்பதான் காட்டுறாங்க. அந்த இடத்தை சுத்தியே ஏகப்பட்ட ஆன்மாக்கள் அவங்களை சுத்தி சூழ்ந்திருக்கிறத வந்து காட்டுறாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி உல்யானா என்ன பண்றான்னா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ அதுல இருந்து காலை எடுத்த உடனே அவளால உள்ள வர முடியல. ஆனா நல்ல வேலை அவரோட Dress மட்டும் தான் கிழிஞ்சிருக்கு. இவ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம அலெக்சாண்டர் ஆபீசரும் எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. நம்ம அலெக்சாண்டர் உடனே என்ன பண்றாருன்னா அவரோட ஸ்வாடை எடுத்துட்டு மெதுவா உள்ள வராரு. ஆனா உள்ள வந்து பார்த்தா இவங்க வந்து காவலுக்காக வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா காட்ஸ், அவங்க மட்டும் தான் இறந்து கிடக்குறாங்க. மத்த அந்த பொண்ணுங்களை அவங்க கண்ணுக்கே தெரியல. அப்படி அவங்க எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துல வந்து இடி இடிக்கும். இந்த இடி இடிக்கிற அந்த வெளிச்சத்துல எல்லா பொண்ணுங்களும் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத அவங்க வந்து பாக்குறாங்க. அந்த ரைடர் ஒவ்வொரு பொண்ணுங்களையும் ரொம்ப கண்டந்தொண்டமா வெட்டி வச்சிருக்கான். அலெக்சாண்டர் கிறிஸ்டோபரிச்சுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரெண்டு பேரும் வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் வாக்குலாவா அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாரு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் கதற ஆரம்பிக்கிறாரு. அந்த ரைடர் மோகோஷ் டேவை ரொம்பவும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டான். எனக்கு இப்படி நடக்கும்னு ஆரம்பத்திலே ஊர்த்துச்சு. அலெக்சாண்டர் கிறிஸ்டோபரிச் இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? நாம எல்லாரும் இந்த பொண்ணுங்களை பலி கொடுக்கறதுக்காகவா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தோம். அதுதான் அவனுக்கு வேணும். அதுக்காக தான் அவன் எல்லா வீடுகளையும் மார்க் பண்ணா. அப்படி மார்க் பண்ணா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம இவங்க எல்லாரையுமே ஒரே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருவோன்னு. இதனால நம்ம நினைச்சுக்கிட்டோம் நமக்கு தான் லாபம்னு. ஆனா நமக்கு தெரியல இது அவனுக்கு சாதகமா இருக்குங்கிறது. ஆனா எப்படி அவனுக்கு எப்படி தெரியும்
நம்ம எல்லாரையும் இங்கதான் கூட்டிட்டு வந்திருக்கோம்னு. இதை நீ நியாயமா இதை யார் பிளான் பண்ணானோ அவன் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு காகல் வேணும், அவன் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பொறுமை இழந்த வாக்குலா அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹோமபுத்தஸ் மூச்சு வாங்க வாங்க அந்த வரிகளை ஒவ்வொன்னா பிழை இல்லாம அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குறாரு, நீ தானே அந்த மார்க் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டு போனது? ஆமா, நான் தான் அதை பண்ணேன். அப்பனா நீ அந்த ரைடருக்கு வேலைக்காரியா? நீ அந்த ரைடருக்கு கீழே தான் வேலை செய்யறியா? ஆமா, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். அப்பனா சொல்லு, அவனோட பேர் என்னன்னு சொல்லு. அப்படி அவரோட பேர் என்னன்னு கேட்கும் போது அவ என்ன பண்ணிடுறான்னா நம்ம ஹீரோ பயன்படுத்திடுறான். நம்ம ஹீரோ திரும்பவும் பயந்து அதே மரக்கட்டில அவர் கால் வைக்கிறாரு. இந்த தாட்டி முதல்ல இருந்த விட கூட்டம் அதிக அளவுல இருக்கு. இந்த தடவை உல்யானா கரெக்டா பிளான் பண்ணி நம்ம ஹீரோவை எதுவும் பண்ணாம ஹோமபுத்தஸ அந்த இடத்தை விட்டு வெளியில கொண்டு வரா. நம்ம ஹீரோ காப்பாத்தலான்னு போகும்போது அதுல இருந்து அவர் காலையே எடுக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ அவர் புடிச்சு இழுக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா திரும்பவும் அவர் அதுல காலை வைக்கிறாரு. நம்ம ஹோமபுத்தஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம சாக போறோம்னு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னால முடியும், இதை நீ நிறுத்தாம வாசிச்சாகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ அந்த வே வர்ற வரைக்கும் காத்திருக்கணும்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அவரால ஹோமபுத்தஸோட அந்த கையை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சதே ஒழிய அவர் காப்பாற்றவே முடியல. அங்கிருந்து வெளியில போன உடனே அந்த எல்லா ஆன்மாக்களும் சேர்ந்து ஹோமபுத்தஸ கடிச்சே சாகடிக்குதுங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த புத்தகத்தை எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம ஹீரோக்கு எப்படி அந்த டார்க் லாட்டின் நல்லா தெரியும்? அவருக்கு தான் அந்த லாங்குவேஜே தெரியாதே. ஆக்சுவலி அவன் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிருப்பானா, நீயும் இவங்கள ஒருத்தன் தான், உன்னாலே படிக்க முடியும்னு அவன் சொல்லிருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஹீரோவும் ஒரு ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லாம சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா மூச்சு வாங்காம அந்த புக்கை அவர் படிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த உடனே உல்யானா என்ன சொல்றானா, இப்ப இந்த வி நான் இங்க கூப்பிடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. எந்த மாதிரி சொன்ன உடனே இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கதவு தானா ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோ திரும்ப அந்த புக்கை வாசிக்கும் போது அங்க இருக்கிற போட்டோ புக்ஸ் இது எல்லாமே கீழே விழுகுது. நம்ம ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இப்ப என்ன ஆகுதுன்னா இப்படி அங்கிருந்து சத்தம் வரும்போது என்ன ஆகுதுன்னா மேல இருக்கிற ஜன்னல் எல்லாம் உடைஞ்சு அந்த கண்ணாடி துளிகள் நம்ம ஹீரோ மேல விழுகுது. அந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போது தான் வெளியில ஆன்மாக்கள் இருக்குங்கிறதே நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றது அது யாருன்னு பார்த்தா அந்த வி தான். அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா அதோட வேற மொத்தத்தையும் அந்த இடத்துக்குள்ள பரப்புது. அது மட்டும் இல்லாம இப்பதான் அதோட கண்களையுமே காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த கண்ணாடி வழியா நம்ம அக்ஸானா என்ன சொல்றான்னா, அதோட கண்களை மட்டும் பாத்துறாத அப்படின்னு அவ சொல்றா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவ சொன்ன மாதிரியே அதோட கண்களை பார்க்காம அந்த புக் எடுத்துட்டு அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோவை வசியம் பண்ணி அதோட கண்களை அதுங்க பார்க்க வைக்குதுங்க. இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோட சோல் கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியில இழுக்க ஆரம்பிக்குது. அக்ஸானாக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோவாலையுமே எதுவுமே பண்ண முடியல. ஆனாலுமே நம்ம ஹீரோ முயற்சியை விடுற மாதிரி தெரியல. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த பேப்பரை எடுத்து கஷ்டப்பட்டு அவர் அதை வாசிக்க பாக்குறாரு. ஆனா அதுவுமே அவர் அதை படிக்க விடாம தடுக்குது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பேப்பர்ல இருக்கிற வரிகளை அவர் வாசிக்கிறாரு. இப்படி வாசிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அந்த உல்யானாவா இருக்கட்டும் அந்த வியா இருக்கட்டும் அதுங்க எல்லாமே திரும்ப எங்க இருந்து வந்ததோ அதே இடத்துக்கு போகுதுங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி போகும்போதுதான் அந்த வியோட மொத்த உருவத்தையுமே காட்டுறாங்க. ஆக்சுவலி அதை பாக்குறதுக்கு பூமியில இருக்கிற ஒரு உயிரினம் மாதிரி தான் தெரியுது. இப்ப இந்த சமயத்துல தான் நம்ம பசங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆபீசர் இதை பார்த்த உடனே ரொம்பவே பயந்து போறாரு. ஆனா அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, பயந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்ப நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக உள்ள போறாங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு வழியா அந்த வியை கட்டுப்படுத்தி அந்த இடத்தை விட்டு துரத்தி அடிச்சிட்டாரு. ஆனா அவர் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறாரு. இப்படி மயக்கம் போட்டு விழுகும் போதுதான் அந்த விஷுவல்ஸ்ல அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோட அம்மா பிரசவ வழியால துடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ பிரசவம் பாக்குற அந்த அம்மாவுமே குழந்தைய வெளியில எடுத்துருவாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும்போது இப்ப இந்த பக்கம் அந்த கதை ஓபன் பண்ணிட்டு நம்ம ஆபீசர்ஸ் 2 பேருமே உள்ள வராங்க. இந்த பக்கம் அந்த அம்மா அந்த குழந்தைய கையில எடுக்கும் போது அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஆபீசர் நம்ம ஹீரோ கிட்ட வராரு. அவர் நம்ம ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு அவரால மூச்சு விட முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே சமயம் இந்த பக்கம் அந்த அம்மாவுமே இவனால மூச்சு விட முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாவம் இத கேட்ட உடனே அந்த அம்மா ரொம்பவே கதறி கதறி அழுகுறாங்க. இப்படி இவங்க கதறி அழுகும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு அந்த மர்மமான நபர் வராரு. ஆக்சுவலி அவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா கூட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் பேசியிருப்பாரு, அவர் தான் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப அவர் வரும்போது அந்த இடமே ரொம்ப அமைதியாகுது. அவர் வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவரோட கை விரலை எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு உயிர் வருது. தொலைஞ்ச நிம்மதியெல்லாம் இப்ப
இப்பதான் அவங்களுக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி தெரியுது. அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாம இவனை என்னென்ன கூப்பிடுறது, நிக்கோலை வாஸ்லியவிச் கோகல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்படி அவங்க பேரை சொல்றதோட இந்த சாப்டர் முடிவடையுது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த பாகத்துல தான் பார்ப்போம். சொன்ன மாதிரி அடுத்த பாகம் தான் இருக்கிறதுல இறுதியான பாகம். அதுலதான் இந்த கதையோட மொத்த எண்டிங்குமே அதுல அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல நீங்க எதிர்பார்க்காத, நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத விஷயங்கள்லாம் அதுல நடக்க போகுது. நீங்க பார்த்த இந்த 2 பாகத்துல இல்லாத அளவுக்கு மர்மங்களும் மரணங்களும் அங்க நிறையவே குவிஞ்சு கிடக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு வேண்டப்பட்ட ஒரு கேரக்டருமே அந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பாரு. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து கடைசியா அந்த ஹார்ஸ்மேனை தடுத்தாங்களா இல்லையாங்கிறத பத்தி சொல்ற கதை தான் A Terrible Vengeance. அதை நாம அடுத்த பாகத்துல பார்க்கலாம். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேர டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.